சில பேர் முருங்கைக்கீரைனாலே ஓடிடுவாங்க. எவ்வளோ சத்தான பொருள் சமைச்சு கொடுத்தாலும் கீரை பொரியலான்னு சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு அவங்களோட ஃபேவரட் பொருள் கூட இதை சேர்த்து சமைச்சு கொடுத்தோன்னா ஒரு க்யூரியாசிட்டியில் எப்படி இருக்குன்னாவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைலையே டேஸ்ட்டு ஹிட் ஆச்சுன்னா அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாக கூட அது மாறிடும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த முட்டை முருங்கைக்காய் பொரியல். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு பேசிக்காக நமக்கு முருங்கைக்கீரை வேணும். முருங்கைக்கீரை எடுக்கும்போது நல்ல இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தின இலையோ இல்லை பழுத்த இலையோ யூஸ் பண்ணாதீங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்துக்கோங்க. இதை எப்போவுமே செக் பண்ணும்போது முன்னாடி பார்க்குறதையும் தாண்டி பின்னாடியும் செக் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் நீங்கள் பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை உருகிறது, இணுக்கிறதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். இது இணுங்கிறது கொஞ்சம் டிப்பிக்கலான விஷயம் தான். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. இல்லைனா ஒரு இலையாக நம்மளால் உட்காந்து பறிச்சுட்டு இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு அது ஒரு இணுக்க எடுத்து ஃபுல்லாக உருகிட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டிங்கன்னா அந்த நரம்பு மாதிரி கிளை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துடும். இந்த முருங்கைக்கீரையில் இதுதான் ஒரு விஷயம். அந்த நரம்பு மாதிரி இருக்கிறது நம்ம போட்டு சமைச்சோன்னா அது பல்லில் மாட்டும். ஃபுல்லாக அது வேகிற மாதிரி வராது, அப்படியே இருக்கும். அதனால் அதை ரிமூவ் பண்ணி தான் நம்ம பண்ணியாகணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை எடுத்தாகணும். கண்டிப்பாக பேசிக் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு இதை ஃபுல்லாக உருகிட்டு ஒரு கையில் வச்சு கீழே ஆக்கில் எடுங்க. அதுக்கப்புறம் அதை திரும்ப மேலே வைங்க. மேலே அந்த இனுக்கு மாதிரி இருக்கிறத உருகிட்டு திரும்ப கீழே இடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். இந்த பொரியலுக்கு உங்ககிட்ட முருங்கைப்பூ இருந்தாலும் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். எல்லாம் நல்ல கீரையாக பார்த்து உருகிக்கோங்க. என்ன தான் நம்ம பார்த்து உருகினாலும் 1-2 அந்த கிளையெல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுலில் போட்டு நல்லா அலசிக்கோங்க. தண்ணி போட்டு நல்லா அலசி ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அது எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போடணும். கடுகு கண்டிப்பாக நல்லா பொரியணும். பொரியலைன்னா கசப்பாக இருக்கும். கண்டிப்பாக பொரிய விட்டுடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பூண்டு ஒரு 4 பல்லு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இடித்து போடணும். கண்டிப்பாக கட் பண்ணி போடக்கூடாது. இடித்து போட்டால் தான் நமக்கு இந்த டேஸ்ட் இருக்கும். பூண்டு மேண்டிட்டரி இந்த டிஷ்ஷுக்கு. கண்டிப்பாக பூண்டு போட்டுக்கோங்க. அது போட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம அலசி வச்சுருந்த கீரையை நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அது கூட இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட போகிறோம். அவ்வளோதான் மசாலா. வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லை. இதையும் லைட்டாக வதக்கிட்டு கூடவே உப்பு போட்டுக்கோங்க. மறக்காமல் நல்லா வதக்கிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும். இது கூட இப்போது ஒரு முட்டையை போட்டு ஊற்றிடுங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒரு 1 மினிட் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி அழகாக நிற்கும். இதை இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் கொடுத்தீங்கன்னா இதை சைட் டிஷ்ஷாக பார்க்காம மெயின் டிஷ்ஷாகவே காலி பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.